ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாலிட்டி எப்படி படிக்கிறேங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4ல் 15 கேள்வி கேட்குறாங்க. ஸோ எல்லா கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து முந்தி வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் அப்படியே வரும். இப்போ வந்து அட்டவணை, பகுதி, சரத்து இந்த மாதிரி நிறையாது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது தான் இருக்கும், முக்கியமான விதிகள்லாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு நிறையாது கேட்குறனால, அதுவும் இல்லாமல் கேள்வி அதில் 15 கேள்வி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த அட்டவணை, பகுதி, சரத்து இது எல்லாமே வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு டாபிக் படித்தோன்னா நம்ம அது வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் என்னென்னா, நம்ம படித்ததை வந்து திரும்ப ஒருக்க எழுதி பார்க்கணும். இப்போ மேக்ஸ் எப்படி செஞ்சு பார்க்குறோமோ, ஸோ அது மாதிரி தான் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த விதிகள்லாம் வந்து எழுதி பார்த்துக்குவேன். ஸோ இப்போ நான் விதிகள் அந்த பகுதி மட்டும் படிச்சிருக்கேன். இப்போ ஒன்றியம் அதன் பகுதினா 1 to 4, குடியுரிமை 5 to 11 இந்த மாதிரி படிச்சிருக்கேன். ஸோ படித்தது வந்து நான் ஃபுல்லாக எழுதி பார்த்துட்றேன். ஏன்னா நம்ம இப்போ எழுதினா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா எக்ஸாம் ஹாலில் வந்து டக்குன்னு கொடுத்து இப்போ கேட்பாங்க, திடீர்னு ஒரு இது கொடுத்து மத்திய அரசோட சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தோன்னே நமக்கு குழம்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பக்கத்தில் உள்ள நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எழுதி பார்த்துட்டோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டானதை வந்து இந்த மாதிரி எழுதி பார்த்துக்குவேன். ஸ்லேட்டில் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதனால தான் நம்ம டக்குன்னு அழிச்சிட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம நோட்டில் எழுதுனதுக்கு நோட் எடுக்கணும், பென் ஒவ்வொரு நோட்டாக போடணும். ஸோ அதனால் வந்து ஸ்லேட்னால் நமக்கு எப்போனாலும் டக்குன்னு உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்களுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டானதை படிச்சிங்கன்னா ஸோ அதை எழுதி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விதிகள் இதுக்கு கூட ஷார்ட்கட்ஸ் கூட நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம படிச்சிட்டோம் தெரியும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ நமக்கு எழுதி பார்த்தா தான் நமக்கு வந்து இன்னுமே மெமரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சரத்தை நான் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கே டக்குன்னு இடையில கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நம்பர்ஸ் வந்து எது போடணும் எந்த இதுன்ட்டு. ஸோ நம்ம எழுதி பார்த்துட்டோன்னா இதுன்னு நமக்கு அப்படியே கோர்வையாக இதுக்கடுத்து இதுன்னு நமக்கு அப்படியே கண்ணிலே நம்ம பார்த்தே நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கலாம். ஸோ அதனால் நீங்களுமே எழுதி பார்த்து படிங்க. பாலிட்டி படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டவணை, பகுதி, சரத்து இதெல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி நிறையா அவுட் சோர்ஸ்லேருந்து வருது. நம்ம என்ன தான் இது அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நம்ம படித்தாலும் நம்ம ஒரு 10 நிமிஷம்னாலும் எழுதி பார்க்குறது, திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு என்றைக்குமே மறக்காது. நான் இதோட வந்து பார்த்திங்கன்னா 3rd டே ஆகுது. நான் அந்த அட்டவணை, பகுதி, சரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி இது படித்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 நாளுமே நான் திரும்ப எடுக்கும்போது திரும்ப படித்த ஃபஸ்ட்லேருந்து அட்டவணை, பகுதி, திரும்ப சரத்து எது வரை படித்தோமோ திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். போன தடவை நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் இந்த வட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நமக்கு ரிவைஸ் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். இல்லைனா நம்ம ஒவ்வொன்றா படிச்சுட்டே போக 2-3 நாளைக்கு முன்னாடி படித்தது மறந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் கேப் விட்டே படிங்க. அட்டவணை ஒரு நாள், பகுதி ஒரு நாள், பகுதியே 2 தான் பிரித்து படிங்க, சரத்து ஒரு நாள்னு பிரித்து படிங்க. படிச்சுட்டு இருக்கவே திரும்ப ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள். பாலிட்டி படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த அட்டவணை, பகுதி, சரத்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். பாலிட்டிக்கு வந்து நான் ஸ்கூல் புக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனோட அவுட் சோர்ஸும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே போதும் ஃப்ரெண்ட்ஸ்.